மகன் உன் ஃப்ரெண்ட் அரவிந்த் எலக்ட்ரிஷியன் தானே, போன போடு. இந்த வா. எதுக்குப்பா? இந்த மலையை சுத்தி சோலார் வெளி போட்டு ஊரா புறம்போக்கு நிலந்தான் புடிச்சு போடுவான். இது என்னடா அரவிந்துக்கு தானே கூப்பிட சொன்னேன்? அரவிந்த் தான்ப்பா 1/2 போட்டு அப்படி போட்டு வச்சிருக்கேன். அது என்ன தண்ணி துளி? அது 4-5 அரவிந்த் இருக்காங்களா, அது தெரியுறதுக்காக அப்படி நீர்த்துளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஏண்டா தம்பி, அப்ப கார்த்தி எப்படி சேவ் பண்ணுவேன்? அதுவானே, இந்த காரு பக்கத்துல தீ போட்டிருக்கேனா கார்த்தி அப்படி ரம்யா. அது என்னடா புழு மாதிரி தெரியுது? பா புழுவெல்லாம் இல்லப்பா, நீ வேற அவனை அப்படிதான் கூப்பிடும். சரி, கணேஷ்ன்ற பேர் எப்படி பதிவு? இந்த இருக்கு பாரு, கண்ணு பக்கத்துல ஐஸ், அப்படியே வேகமா படிச்சேன்னா கணேஷ். கணேஷ். இது நல்லா இருக்கேடா பெரியவனே. அப்ப சுரேஷ் பேரு? அந்த அப்படியே கீழே தள்ளி பாரு, சூவு பக்கத்துல அந்த ரேஸ் போற மாதிரி காரு, சுரேஷ். இதே அம்மா நம்பர் பாருப்பா, ஆ போட்டு பக்கத்துல அந்த மாம்பழம் போட்டிருக்கேனா, ஆ கூட்டல் மா மா அம்மா அப்படி. அப்ப அப்பாவுக்கு? அப்பாதான் இதயத்துல இருக்காருல, அவர் நம்பர்லாம் நான் சேவ் பண்ண மனப்படமா இருக்கு. அப்பா உன் பேரை ஏதோ குந்தாங்குறையா சேவ் பண்ணியிருக்கான், அதனாலதான் காமிக்க மாட்டான், பாத்துக்க. ஏன் எனக்கு என்ன பயமா? இதான் இங்க பாருப்பா உன் பேரு. இது என்னடா வில்லு பக்கத்துல ஓ என்ன ஆன்னு போட்டு வச்சிருக்கா? அப்பா அவனைய வில்லன்னு போட்டு வச்சிருக்கான்பா. இதயத்துல வச்சிருக்கானா? போடா, உள்ளே வந்து பிறந்திருக்கான் பாரு. ஏன் இவ்வளவு பேச்சு பேசுறானே உன் பெரிய மகன்? அவன் உன் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? இந்தாப்பா பாரு, தப்பாலாம் எதுவும் இருக்காது. இது என்னடா மலை பக்கத்துல ஒரு பசுமாடு பூவு. இங்க பாரு, பூவெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். உன் பெரிய மகன் மலை மாட்டு பூ நாக்கு போட்டிருக்கேன் பாரு, பக்கத்துல நாக்கு. மலை மாட்டு புண்ணாக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான்பா. புள்ள பிறந்திருக்கான்.